எடுத்த குவாலிட்டிக்கும் வுட்டன் ஸ்பூன் தான் வாங்குவாங்க. அதிகபட்சம் 9த் பிளேஸ் இல்ல 8த் பிளேஸ் வரலாம்ப்பா அப்படின்னு தான் நெனச்சோம். ஆனா இட் டசன்ட் மேட்டர் த சைஸ் ஆஃப் த டாக். இட் மேட்டர்ஸ் த ஃபைட் ஆஃப் த டாக் அப்படிங்கிற மாரி சரியான ஃபைட்டு போட்டாங்க. ஒரு பொசிஷன்ல பார்த்தா டாப் 4 வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாரிலாம் இருந்துச்சு. ஆனா மேக்ஸிமம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன் தான். ஆப்வியஸ்லி பேட்ஸ்மேன்ஸ் தான். ஸோ 200 மேட்ச் எல்லா மேட்சும் 200, 200ன்னு அடி பண்ணிட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ். ஸோ நம்ம நெனச்சோம் மாஸ் இன்ஜுரி ப்ரோனு. கன்சிஸ்டன்சியா அடிப்பாரான்னு தெரியாது. ஏடன் மார்க்ரம் ரொம்ப நாள் ஆச்சு ஐபிஎல்லாம் அடிச்சவரு. அடிச்சாலும் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 130 அவ்வளோதான் இருக்கும். ஆனா அவரும் அடிக்க மாட்டாருன்னு நெனச்சிட்டோம். அதுக்கு அடுத்து பூரன் அடிப்பாரு, பண்ட் அடிப்பாரு. பூரன் வந்து இந்த அளவுக்கு விஸ்வரூபம் அடிப்பாருன்னு தெரியாது. 23 crore ஃபுல்லா விளையாண்டுருக்காரு அவரு பூரனு. டீசென்ட்டா விளையாண்டுருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் அடிப்பாங்க. ஒரு மிஞ்சி போனா ஒரு 4 மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நெனச்சோம். பண்ட் ஆடவே இல்ல. மாசு, பூரனு இவங்க 2 பேருமே டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபோர்ஸ்ல கீழ பதோனியும், மார்க்ரமும் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்துல் சமாத் அவர் பங்குக்கு அவரும் கடைசியா ஒரு 10 ரன் 20 ரன் அடிச்சு குடுத்துட்டாரு. ஸோ வந்து இவங்க ஒரு 5 பேட்ஸ்மேன் போராடி கஷ்டப்பட்டு ஒரு 10 பாயிண்ட் வாங்கி குடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அதுதான். இல்லன்னா இன்னும் படு மோசமான படுமோசமா இருக்கும். சிச்சுவேஷன்ல இருந்திருப்பாங்க.